அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம கன்னி ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே கன்னி ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி 6வது ராசியாக வருவீங்க. மற்றும் உபய ராசிகளில் ஒரு ராசி கன்னி ராசிங்க. மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய கன்னி ராசிங்க. கன்னி ராசி கூட நிரந்தரமாக 3 நட்சத்திர நண்பர்கள் கொண்ட 9 பாதத்து நண்பர்கள் எப்பவுமே நிரந்தரமாக உள்ளடங்குவீங்க. மேலும் கன்னி ராசியோட அதிபதி புதன் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நீங்கள் ஒவ்வொரு வார சனிக்கிழமை இந்த பிப்ரவரி மாதத்தில் வருகின்ற ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் காலையிலையோ அல்லது மாலையிலையோ அல்லது மதிய வேலையிலையோ போயிட்டு எதனா ஒரு சமயத்தில் கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடுபலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கன்னி ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. தற்சமயம் உங்களுக்கு ராகு உங்களுடைய 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம், கலசர ஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் ஸ்தானத்தில் அமைந்து இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி ஒரு சில நண்பர் காலங்களில் பணத்தை முதலீடு பண்ணிட்டு நீங்கள் நிறைய லாபம் ஈட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற உங்களுக்கு அந்த நஷ்டம் கொஞ்சம் ஏற்படுவதற்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் போகாமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கன்னி ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படுங்க. ஒரு சில நண்பர்கள் உங்களுடைய தொழில் காரணமாகவோ அல்லது உங்களுடைய வேலை விஷயமாகவோ நீங்கள் வெளி மாநிலத்திற்கோ அல்லது வெளிநாட்டுக்கோ பிரயாணம் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு சூழல் கூட உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுங்க. இதன் காரணமாக நீங்கள் நல்லபடியாக நீங்கள் பணம் சம்பாதிப்பீங்க. உங்களுடைய குடும்பத்தார் எதிர்பார்த்தோன்னா மகிழ்ச்சிகரமாக அவங்கள நீங்கள் வைத்துக் கொள்வதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கன்னி ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஒரு நல்ல பிளசன்ட் ட்ரிப்பு, அதாவது உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஒரு ஜாலி ட்ரிப்பு அல்லது நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு ஒரு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா ஒரு நல்ல ஃபேமிலி கூட ஜாலியாக ஒரு ட்ரிப்பு போயிட்டு வருவதோ அல்லது இப்போ திருத்தலங்களுக்கு சென்று கடவுள் வருவதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக கணிந்து வரும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இன்கேஸ் இப்போ உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கு சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை கொஞ்சம் அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டாக விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி அற்புதமான நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி கணவன் மனைவியாக இருந்து நீங்கள் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் கூட உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கலாம் நண்பர்களே. அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான ஆரம்ப உகந்த மாதமாக நம்மளுடைய கன்னி ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகம் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் இப்போ பிள்ளைகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா பிள்ளைகள் விஷயத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாதியப்படுவதற்கும் மேலும் இந்த 2024ஆம் வருடம் முடிவதற்குள்ள உங்களுக்கு நிச்சயமாக குழந்தைகள் வரம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் மிக
அதிகமாக ஏற்படுங்க. தற்சமயம் வந்து சுக்கிரன் உங்களுடைய 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காரு நண்பர்களே. இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவரும் நம்மளுடைய குரு பகவான் மாரி ஒரு முழு சுபர் தாங்க. இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல அவ்வப்போது வந்து அவங்களுக்கு சிறிதளவு இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும், இப்போ இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பத்திலேருந்தே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஹெல்த்ல வந்து நல்ல ரெக்கவரி ஆவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா அவங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஷாப் ஒண்ணு ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்களுக்கு இப்போ பண முதலீடு கண்டிப்பா கிடைச்சிட்டு, நீங்க எதிர்பார்க்கின்றவனமா ஒரு நல்ல ஷாப் ரன் பண்ணுவதோ அல்லது வந்து உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. தற்சமயம் வந்து செவ்வாய் உங்களுடைய 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு சொத்து வாங்குவதற்கோ அல்லது வந்து நீங்க ஆல்ரெடி வாங்கி வைத்திருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமான பணி ஆரம்பிப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கன்னி ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கின்ற நண்பர்களும் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா வந்து மேலும் மேலும் ஒரு நல்ல முத்திரை பதிப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான நல்ல கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கன்னி ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. தற்சமயம் வந்து உங்களுக்கு கேத்து உங்களுடைய ராசியில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் இதனால் வரைக்கும் நீங்கள் உங்களுடைய அழகுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய அழகுக்கு வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் வந்து இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமேங்க. மேலும் ஒரு சில நண்பர்கள் நீங்கள் வந்து கடவுள் வழிபாடு செய்துட்டு வருவது மட்டுமல்லாது, கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க ஈடுபட்டீங்க அப்படின்னா, அதாவது இப்போ ஒரு சிலர் வந்து இந்த கோவில் போயிட்டு கிளீன் பண்ணுவது, அல்லது வந்து கடவுளுக்கு வந்து சேவை செய்வது அப்படின்னு சொல்லிட்டு ஈடுபடுறீங்க இல்லைங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமா நடைபெறுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் கேத்து வந்து உங்களுடைய ராசியில இருக்கின்ற ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவுல தலைவலியோ அல்லது கண் வலியோ அல்லது பல் வலியோ அல்லது கழுத்து வலி அல்லது ஃபீவர் வந்து ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியட்டாக நீங்கள் அந்த ஹெல்த் இஷ்யூஸுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே இனி இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பத்திலேருந்தே உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் சனீஸ்வரர் வந்து தற்சமயம் வந்து உங்களுடைய 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. ஸோ உங்களுக்கே நல்லா தெரியும் எப்பவுமே வந்து இந்த மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 3, 6, 10 அல்லது 11 ஆகிய இடங்கள்ல வந்து எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவ கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு எதிர்முகமான நிறைய நல்ல பலன்கள் செய்வாங்க அப்படின்றது ஐதீகங்க. ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து நேர்முக எதிரிகளோ அல்லது வந்து உங்களுக்கு மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல கனிந்து வரக்கூடிய ஆரம்ப மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையால் அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து விடுதலை பெறுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் வந்து இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமேங்க. மேலும் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நிதி இழப்புகள் நிச்சயமாக ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. அதாவது உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ அல்லது உங்களுடைய உறவினர்களோ வந்து அவங்களுக்கு பணம் வேணும் அப்படின்ற சமயத்தில் வந்து உங்ககிட்ட வந்து பண உதவி வாங்கிடுவாங்க. ஆனால் அந்த பணம் வந்து உங்களுக்கு திருப்பி செலுத்துவதில் வந்து கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நிதி இழப்புகள் அப்படின்றது நிச்சயமாக ஏற்படாமல் இருப்பதற்கும்
இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் வந்து தற்சமயம் குரு பகவான் உங்களுடைய 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இது வந்து இவருக்கு மறைவு ஸ்தானம் அப்படின்னக்கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு வந்து ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஒரு சில நண்பர்களுக்கு வந்து இந்த அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னாலே இமீடியட்டாக நீங்கள் அதற்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த சுப விரய ஸ்தானத்தில் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக திருமண தடையினால் அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க. அது மட்டும் அல்லாது இப்போ நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் மற்றும் உங்களுடைய குல தெய்வத்தை வேண்டிட்டு வந்துட்டு அதற்கப்புறமா நீங்கள் திருமணத்திற்காக ஒரு நல்ல அலைன்ஸ்க்காக சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா ஒரு நல்ல வரன் வந்து கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கன்னிராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் கிரக தோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் உங்களுடைய கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தரம் வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து உங்களுக்கு அற்புதமாக கணிந்து வரக்கூடிய மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. அதாவது இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்கணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக் காரோ வாங்குவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நிச்சயமாக உங்களுக்கு வந்து சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து உங்களுடைய பழைய சொத்துக்களில் வந்து உங்களுக்கு வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எதுனா இருந்து அந்த பிரச்சனைகள் தீராமல் இருக்குது அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கின்ற நண்பர்கள் ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு அதற்கப்புறமா உங்களுக்கு யார் கூட சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்ட ஒரு தடவை வந்து அமைதியாக பேசி பாருங்க. கண்டிப்பாக வந்து அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு காண்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவது சற்று கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் ஒரு சில தாய்மார்கள் வந்து எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க, இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனக்கவலையோடு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்களும் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு ஒரு தடவை கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. எதற்காக இது ரிப்பீட்டடாக மறுபடியும் சொல்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்மள நிறைய பேர் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போகிறது சுத்தமாக மறந்துட்டோங்க. இதனாலேயே நமக்கு நடக்க வேண்டிய நிறைய நல்ல விஷயங்கள் தடைப்பட்டு போயிடுது. ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதற்கப்புறமா பிள்ளைகள் வரத்துக்காக முயற்சி பண்ணுங்க. நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரும் விஷயமா ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கன்னி ராசி தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா இந்த 2024ஆம் ஆண்டு நிறைவேறுவதற்குள்ள வந்து உங்களுக்கு ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ ஈன்றெடுப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் தாய்மார்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க. இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜெட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது. ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம்.